மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9949981420. மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடர்பாக மத்திய அரசுக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் நீட் அடிப்படையிலான மருத்துவ மாணவர் சேர்க்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் முதல்வர் விஜய். +2 மார்க்கினுடைய அடிப்படையிலேயே மருத்துவ சீட் இடங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல நாடெங்கும் அது தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து தரப்பிலிருந்துமே பல்வேறு கருத்துக்களும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த வகையில் தற்பொழுது மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடர்பாக மத்திய அரசுக்கு முதல்வர் கடிதம் வாயிலாக பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி இருக்கிறார். அதில் நீட் அடிப்படையிலான மருத்துவ சேர்க்கையை ரத்து செய்து +2 மார்க் அடிப்படையிலான மருத்துவ சீட் இடங்களை நிரப்ப வேண்டும், அதற்கான அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் அந்த கடிதத்தின் வாயிலாக கோரிக்கை விடுத்திருக்கிறார். வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவகாரத்தில் தற்பொழுது மத்திய அரசுக்கு முதல்வர் விஜய் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்போம். ராஜா, முழு விவரங்கள் என்ன? இந்த நீட் தேர்வு தொடர்பாக மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்ன? நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தற்போது தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்துள்ளார். அதில் மருத்துவ படிப்புகளில் நீட் அடிப்படையிலான மாணவர் சேர்க்கையை ரத்து செய்யவும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தற்பொழுது இந்த வினாத்தாள் கசிந்ததாக நீட் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சட்ட அமலாக்க அமைப்புகள் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் அரசின் ஒப்புதலுடன் இந்திய தேர்வு முகமை தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்துள்ளது. மேலும் இவ்விவகாரம் விசாரணைக்காக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த ரத்து நடவடிக்கை நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மருத்துவ படிப்பு ஆர்வலர்களின் நம்பிக்கையை சிதைத்துள்ளது என முதலமைச்சர் திரு விஜய் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்தே தமிழ்நாடு அரசு அதனை தொடர்ந்து மற்றும் ஒருமித்த குரலில் எதிர்த்து வருகிறது. நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதன் விளைவாக கிராமப்புறங்கள், அரசு பள்ளிகள், தமிழ் வழி பயிற்று மொழி பின்னணிகள் மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தமிழ்நாடு அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்யவும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மற்றும் ஆயுஷ் படிப்புகளில் மாநில அரசின் ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு இந்த வினாத்தாள் கசிந்து தொடர்பாக இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என பல்வேறு உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்த போதிலும் தற்பொழுதும் இதே பிரச்சனை எழுந்துள்ளதால் இந்த தேர்வை உடனடியாக மத்திய அரசு ரத்து செய்துவிட்டு மாநிலங்களே +2 மதிப்பெண் அடிப்படையில் அந்த மருத்துவ படிப்பிற்கான இடங்களை நிரப்ப வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் தற்பொழுது வலியுறுத்தி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராஜா. மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9949981420.